Okay, good evening, students. Welcome to InfoSmite. Okay, எல்லாரும் வந்துட்டீங்களா? செட்டில் டவுனா? ஸ்டார்ட் பண்ணவா? ரைட், ஓகே. இன்னைக்கு எதுவும் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, இன்னும் 2 பேர்கிட்ட வரலான்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. நேற்று வந்து ஃப்ளெக்ஸ் என்னன்னு பார்த்தோம். அண்ட் தென் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் பற்றி சிம்பிளாக முடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ இந்த ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் அண்ட் ஃப்ளெக்ஸ் எப்படி யூஸ் ஆகுதுங்கிறது இன்னைக்கு ஒரு சின்ன ப்ராஜெக்ட் மாதிரி பார்த்துடலாம். ஓகேவா? அது நான் என்னன்னு இப்போ ஒரு 3 ஸ்லைடுக்கு எடுத்து காமிக்கேன். அண்ட் தென் இது சிஎஸ்எஸ் மீடியா கோரிஸ்னா என்ன அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ ஒரு டிஸ்பிளேல வச்சு நம்ம ஸ்மாலாக கொண்டு போகிறோம் அப்படின்னா மேனுவலாக ஒர்க் பண்ணுறது தான் மீடியா கோரிஸ். ஓகேவா? ஸோ நான் நேற்று பார்த்த ஸ்லைடே 3 ஸ்லைடும் நான் சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட்டு மீடியா கோரி வச்சு ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் மாதிரியும் அண்ட் தென் மெயினாக ஃப்ளெக்ஸையும் மீடியா கோரியும் சேர்ந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற ஒரு ப்ராஜெக்டையும் நீ டக்குன்னு பார்த்துடலாம். ஓகேவா? ரைட். ஸோ ஓகே, ஸோ சிஎஸ்எஸ் மீடியா queries அப்படின்னா இன்ட்ரடியூஸ்ட் இன் சிஎஸ்எஸ் ஃபார் அ டிஃப்ரெண்ட் மீடியா டைப். நேற்று சொன்ன மாதிரி வித்தும் ஹைட்டும் வச்சு தான் மேக்ஸிமம் இது ரன் ஆகும். அண்ட் தென் ஓரியன்டேஷன் ஆஃப் த வியூ போர்ட். ஸோ வியூ போர்ட்னாலே நான் என்ன சொன்னேன், லேண்ட்ஸ்கேப் அண்ட் போர்ட்ரேட் மோடு. ஸோ நம்ம ஃபோனில் வந்து லேண்ட்ஸ்கேப் போர்ட்ரேட் மாற்றுவோம். அந்த ஷேப்பில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் மெயினாக கன்சன்ட்ரேட். அண்ட் தென் வித் ஹைட் வியூ போர்ட்டை சொல்லி அது நார்மலாக சொல்கிறது. ரிசல்யூஷன்னா நான் சொன்னேன். அண்ட் இந்த ரிசல்யூஷன் பற்றி நான் இன்னைக்கு ஒரு இன்னொரு ஸ்லைடு போட்டிருக்கேன். லைக் அது என்னங்கிறத நான் காமிக்கிறேன் இப்போ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸோ மீடியா ஒரு சின்டெக்ஸ். ஸோ சின்டெக்ஸ் வந்து நேற்று நான் சொன்னேன், நம்ம அந்த கீ ஃப்ரேம்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அட் மீடியா அந்த ஃபங்க்ஷனில் யூஸ் ஆகக்கூடிய ஒரு மீடியா குறிக்கு உண்டான சின்டெக்ஸ். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த அனிமேஷன்ஸ் வந்தோட ரெக்கார்டிங்ஸ் வந்து வந்துட்டா யாராவது செக் பண்ணீங்களா? இல்ல நான் வரலையோ? ஆமா வரல. அப்படியா? அப்லோட் பண்ணியிருந்தேன். அப்படியே இருங்க லைன்ல. ஹலோ. ஃபுல் ஸ்டாக் டே 18th டேலேருந்து 21 வரை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதாவது நேற்று செஷனை தவிர்த்து. வரலையோ? அதுல ஜனவரி 21க்கு அப்புறம் எதுவுமே போஸ்ட் பண்ணலண்ணா. ஜனவரி 21க்கு அப்புறமே எதுவும் போஸ்ட் பண்ணலையா? ஆமா. உங்களுக்கு ஒரு டிரைவ் லிங்க் இடையில கொடுத்தாங்களா, ஒரு ரெக்கார்டிங் பாருங்க அப்படின்னு சொல்லி, ஒரு 13 14 அதுல தானே பார்த்தீங்க, இல்லை வேற எதுலையும் இருக்கா? கூகுள் கிளாஸ் ரூம்ல தான் போடுவாங்க. ஓ, கூகுள் கிளாஸ் ரூம்ல தான் நீங்க பார்த்தீங்களா? ஆமா. ஓகே, இப்போ இந்த டிரைவில் அப்லோட் ஆனது உங்களுக்கு வரலன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு ஆல்ரெடி அவங்க குரூப்பில் ஒரு டிரைவ் லிங்க் ஷேர் பண்ணியிருப்பாங்க. 13 14th ரெக்கார்ட் டிரைவில் இருக்குது அப்படின்னு. நம்ம இதில் போய் செக் பண்ணிக்கோங்கன்னு நினச்சோம். அந்த டிரைவ் லிங்க்ல வேணால் நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். இன்கேஸ் டிரைவ்லையும் வரல, கிளாஸ் ரூம்லேயும் வரல அப்படின்னா இன்னைக்கு உடனே இமீடியட்டாக வாட்ஸ்அப்பில் குரூப்பில் வந்துட்டு மெசேஜ் போட்டிருக்கேன். ஓகேவா? ஏன்னா டேஸ் போயிட்டே இருக்கு பார்த்தியா, நீங்கள் பார்க்காம இருக்கக்கூடாது, அதனால தான் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, ரைட். சரி, மீடியா கொரி சின்டாக்ஸ் மீடியா வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். அட்டுன்னு போட்டு மென்ஷன் பண்ணுவோம். ஓகே? ஸோ இதில் வந்துட்டு மீடியா டைப் அண்ட் மீடியா ஃபீச்சர். ஸோ ஒவ்வொரு ஃபீச்சருக்கு ஏற்ற மாதிரி கொடுப்போம். ஸோ சிம்பிள் தான், நேற்று சொன்ன கான்செப்ட் தான். ஓகேவா? அதே தான். ஸோ ஆல் பிரிண்ட் ஸ்க்ரீன் அண்ணா டிரைவில் இருக்குன்னு அனஃபா பார்த்துட்டாங்க பாரு, டிரைவில் இருக்குது. ஓகேவா? டிரைவில் செக் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு கிளாஸ் ரூமில் இல்லைனாலும் ஜஸ்ட் ஒன்ஸ் நீங்கள் வந்து குரூப்பில் போட்டுருங்க. அவங்க யாராவது பார்த்து கண்டிப்பாக கிளாஸ் ரூம்லேயே அப்லோட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ பொறுமையாக பாருங்கள். ஓகே, ரைட். ஓகே, சிஎஸ்எஸ் மீடியா டைப்ஸில் வந்து 3 டைப்ஸ் வருது. ஆல் பிரிண்ட் ஸ்க்ரீன். ஓகேவா? ஸோ ஆல்னா என்ன, ஒவ்வொரு டைப் டிவைஸ். நான் லேப் வச்சுருப்பேன், சில பேர் டெஸ்க்டாப் வச்சுருப்பாங்க, சில பேர் டேப்லெட்லேயே பார்ப்பாங்க. அந்த டிவைஸை மென்ஷன் பண்ணுறது. ஓகேவா? அதையும் இது கனெக்ட் பண்ணும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தென் பிரிண்ட்னா வியூ மோட். பிரிண்ட்டாக வியூ மோடாக காமிக்கிறது. நம்ம பண்ணுற HTML CSSோட கோடு வந்து வியூ பண்ணுறதுக்கு. ஓகேவா? அண்ட் தென் ஸ்க்ரீன்.
ஸோ ஸ்க்ரீன்னா ஆக்சுவலாக ஆளும் ஸ்க்ரீனும் கிட்டத்தட்ட ஒன்று. ஸோ டிவைசஸ்னால் இந்த கம்ப்யூட்டரு டேப்லெட்ஸ்னு வரும். ஸ்க்ரீன்னா அந்த பிக்சல் வைஸ் ரெசல்யூஷன் சொன்னோம்ல அந்த டைப்ஸில் வரும். ஸோ தேர்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். இப்போ இந்த காமன் மீடியா ஃபீச்சர்ஸ் இதுவும் நேற்றே சொன்னேன். ஓரியன்டேஷன், மேக்ஸிமம் ஹைட், மினிமம் ஹைட் அண்ட் வித் அண்ட் மேக்ஸிமம் வித், மினிமம் வித். ஓகேவா? ஸோ ஓவராலாக ஒரு பிக்சல் வந்து எப்படி ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா இதுதான். ஸோ இந்த லைட் சல்மான், பவர் ப்ளூ, லைம் கிரீன், ஸ்கீ கிரீன் இதெல்லாம் வந்து கலர். ஓகேவா? ஸோ அந்த கலரை நீங்கள் மட்டும் விட்டுருங்க. இதில் அழிக்க முடியும். ஸோ சரி, ஓகே, சரி, ரைட், ஓகே. ஸோ கலரை மட்டும் விட்டுட்டு இந்த மொபைல் டிவைஸ் மட்டும் பாருங்கள். ஸோ மொபைல் டிவைஸோட பிக்சல் வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு கிளியராக தெரியணும் அப்படின்னா இந்த பிக்சலுக்குள்ளே இருந்தால் போகும். ஸோ 319 பிக்சல் டு 480. இப்போ நம்மலாம் மொபைல் டேட்டாவில் வந்து யூடியூப்பில் வீடியோ பார்க்கும்போது டக்குன்னு ஆடியோ குவாலிட்டி போய் ரொம்ப ஹையாக வைக்க மாட்டோம். ஒரு சில ஐஃபோன்லாம் வந்துட்டு தாங்கும், பட் நார்மல் ஆண்ட்ராய்ட் ஃபோன் தாங்காது. ஸோ மேக்ஸிமம் நம்ம க்ளீனாக பார்க்கணும் ஏதாவது ஒரு வீடியோ அப்படின்னாலே இந்த 480 பிக்சல் வச்சாலே போதும். டேட்டாக்கும் நெட்டு கிடைக்கலனாலும் ஓரளவுக்கு த்ரூவாகவும் கிடைக்கும், க்ளீனாகவும் இருக்கும். ஸோ மொபைல் டிவைஸ்க்கு நம்ம கண்ணுக்கு பொறுத்தவரை ஓகே, இட்ஸ் டூ க்ளீன். ஓகேவா? ஸோ ஐபேடோ டேப்லெட்டோ ஓரளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவோ ஒரு 3 ஃபோன்ஸ் கிட்ட வைக்கிற டிஸ்பிளே வரும். ஸோ அப்போ 3-4 டிஸ்பிளே வருதுன்னா 480 × 3ன்னு பார்க்கும்போது 3 4s are 12. ஸோ அந்த 112 ஐ மீன் 1200 பிக்சல் ரேஞ்சுக்கு வரும். அந்த பிக்சல் கணக்கு ப்ளே ஆகி நம்மளுக்கு க்ளீனாக தெரியும். நம்ம பிக்சலை கொடுத்துருக்கிற பிக்சலுக்கும் நம்ம ப்ளே பண்ணுற கண்டனோட பிக்சலும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு வியூவாக தெரியும். அதே மாதிரி தான் தேட்டர்லேயும் பண்ணுறாங்க. ஓகேவா? ஆனால் நம்ம அதை குறைச்சிட்டோம், இன்கேஸ் அதை வந்து மாற்றிட்டோம் அப்படின்னா ஒன்று நெட்டு கிடைக்காம பிக்சலை குறைச்சி நம்மளுக்கு கொடுக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளே பிக்சலை 144 பிக்சலை வச்சு பார்த்தா நம்ம திட்டா தெரியும், பிரேக் ஆகி தெரியும். அதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ டேப்லெட்டுங்கிற போது கிட்டத்தட்ட 1200 பிக்சல் கொடுத்தாகணும். அதாவது 2Kன்னு சொல்லிடுவாங்க. அது 2K வராது. 2Kயோட பிக்சல் வந்து 1444. எஸ், 1444. ஸோ இது வந்து 2Kக்கு முந்தின வருஷன். அதாவது 1080pக்கு அடுத்து ஒரு 100 சேர்த்துக்கலான்னு வையேன், அந்த கான்செப்ட். ஓகேவா? அது டேப்லெட்டுக்கு. ஸோ அதே மாதிரி லேப்டாப்ஸ்க்கு வந்துட்டு 1201 இருந்து 1600 வரை. ஓகேவா? ஸோ நம்ம லேப்டாப்பில் இருக்கும்போது இந்த பிக்சலுக்குள்ளே தான் நம்ம வியூ ஃபுல் ஓவர் வியூவாக ஆகிற பேஜ், நம்ம HTML போகிறது எல்லாமே இந்த பிக்சலுக்குள்ளே தான் டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? நம்ம 100% சொல்கிறோம்னா 1600 பிக்சல் சொல்ல வரோன்னு அர்த்தமாகும். ஓகேவா? அண்ட் தென் டெஸ்க்டாப்ஸ், அதாவது ஓரளவுக்கு நம்ம லேப்டாப் ஸ்க்ரீன் வந்து எனக்கு எவ்வளோ இன்ச்சஸ்ன்னு ஞாபகம் இல்லை, பட் நான் டெஸ்க்டாப்னு எடுத்துக்கிட்டா ஓரளவுக்கு நான் மினி டிவியை கன்சிடர் பண்ணுவேன். லைக் பழைய எல்சிடி டிவி, சின்ன டிவிலாம் ஒரு 32 இன்ச், ஒரு 28 இன்ச் டிவிஸ் எல்லாமே நான் மினி டெஸ்க்டாப்பாக நான் சொல்ல வருவேன். கரெக்டாக? ஸோ இப்போ டெஸ்க்டாப்னு வரும்போது இந்த 2K, அதாவது 1444ங்கிறதான் 2Kன்னு சொன்னேன், அதை தாண்டி டிஸ்பிளே ஆகக்கூடிய, அதாவது 4K 8K வரை. ஓகேவா? அது நான் வந்து நம்ம யூடியூப்பில் விஷுவலாக நான் ரெசல்யூஷன் நேமில் சொல்கிறேன். பட் பிக்சலில் 1601க்கு மேலே இருக்கிறது எல்லாமே வந்து டெஸ்க்டாப் உள்ளது தான். அதாவது டிவியும் கன்சிடர் பண்ணும். நம்ம இந்த HDMI போட்டு டக்குன்னு டிவி கனெக்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கான்செப்ட் வரும்போது இதுக்கு மேலே உள்ள பிக்சல் தான் வரும். ஓகேவா? ரைட். நீங்கள் வந்துட்டு இப்போ லேப்பில் வந்து HDMI வச்சு இன்கேஸ் உங்களோட லேப்போட ஒரு பெரிய டிஸ்பிளே இருந்துச்சுன்னா, இப்போ நம்ம இங்கே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம். இந்த கலர் வச்சு தான் பண்ண போகிறோம். இந்த கலர் வச்சு பண்ண போகிற ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், உங்கள் டிவிக்கும் ஆர்எல்ஸ் டெஸ்க்டாப்புக்கும் லேப்டாப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை. ஓகேவா? ஸோ இந்த பிக்சல் கணக்கு தான் நான் கஷ்டப்பட்டு நீ தேடி எடுத்தேன். ஸோ இதை வந்து வேணால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்எல்ஸ் உங்களால் நோட் பண்ண முடியல எதுவும் பிரச்சனைனா ஸ்க்ரீன்ஷாட்டாக நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆல்ரெஸ் ரெக்கார்டிங் போய் நீங்கள் பார்த்து கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு பேசிக்காக இந்த பிக்சல் கணக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நீங்கள் வந்து இதனால உங்களுக்கு இதையும் உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். யாராவது வந்துட்டு எனக்கு நெட்டு கிடைக்கி ஆனால் பிக்சல் சரியாக தெரியல, ஃபோன்லேயோ இல்லை டிவிலையோ, இன்கேஸ் தேட்டருக்கே நீங்கள் போனாலும் இந்த பிக்சல் கணக்காக உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக்கான கான்செப்ட். இதை வச்சு தான் அந்த மீடியா கோரி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிற பார்க்குறோம். ஓகேவா? ஏன் மீடியா கோரி பார்க்குறோம்? நம்ம இந்த ஸ்மாலர் அப்பருங்கிறது கொடுக்கோம்ல லேப்டாப்பில், அதனால. ஓகேவா? ஸோ இது புரிஞ்சுதா? மீடியா கோரி பொறுத்த முடியும் இதுதான் ஜென்ரலான கான்செப்ட். எதுவும் டவுட்ஸ் இருக்கா? இதை திரும்ப நான் ரீகால் பண்ணுமா? ரைட்,
அஜிதாக்கு ஞாபகம் இருக்க கொண்டாட்டம் போடுறது ரைட் சச்சிகுமரன் இன்ஃபேண்ட்டுக்கு ஓகே அனஃபா இருக்காங்களா சரி ஓகே எனிவேஸ் ரைட் அனுப்பிட்டாங்க ஸோ ஹசீனா ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்போ ஸோ ஹசீனா நீங்கள் வந்து இந்த கண்டென்ட் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஸோ சாரி நீங்கள் ரெக்கார்டிங்ஸில் பார்த்துக்கோங்க ஆர்எல்ஸ் நான் நடுவில் சொல்லுவேன் பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ ரைட் நெக்ஸ்ட் ரைட் ஓகேடா ஸோ மீடியா குறிச்சு சிம்பிளாக ஒரு கோடு நம்ம நேற்றே பார்த்தோம் நான் சிம்பிளாக சொல்லிட்டேன் இந்த ஸ்க்ரீனை கனெக்ட் பண்ணாங்க ஜஸ்ட் இந்த மினிமம் வித்து மட்டும் பாருங்க ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த சைஸை நான் குறைக்க கலர் ஜென்ரேட் ஆகும் அதாவது மினிமம் வித் நான் 480 பிக்சல் அப்போ நான் இது வந்து குறைக்கும் போது ஓரளவுக்கு 4 பிக்சலுக்கு ஸ்க்ரீன் சின்னதாகும் ஸோ சின்னதாகும் போது நான் என்ன கலர் கொடுக்க சொல்லியிருக்கேன்னா லைட் க்ரீன் கொடுக்க சொல்லியிருக்கேன் கரெக்டா நான் ஓவராலாக பாடி வந்து பிங்க் கொடுத்துருக்கேன் பட் மினிமம் வித் 40 பிக்சல் வரும்போது லைட் க்ரீன் கொடுக்க சொல்லியிருக்கேன் ஓகேவா ஸோ இது வந்து குறையும் போது ஓவராலாக பாடி லைட் க்ரீன் வந்துட்டு குறையும் போது அந்த பழையபடி பாடி பிங்க்குக்கு வந்துடும் ஸோ இந்த கோடு உங்களுக்கு லேஸாக புரிஞ்ச மாதிரி இருக்கும் பட் நான் இப்போ நான் அட் அ டைமில் நான் வேற ஒரு டிசைனில் இப்போ ஒரு கோட் பண்ணி காமிக்கிறேன் ஓகேவா ஸோ ரைட் விஷுவலுக்கு போகிறேன் விஷுவலில் போயிட்டு ஒரு சிம்பிளான ஒரு மீடியா கோரிக்கு ஒரு கோடு காமிக்கிறேன் ஓகேவா நம்ம அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் நல்லாயிருக்கும் சிம்பிளாக உள்ள ஒரு HTML தான் ஓகேவா ஸோ நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன் அண்ட் தென் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஃப்ளெக்ஸும் மீடியா கோரியும் வச்சு ஒரு ப்ராசஸ் பண்ணுவோன்னு சொன்னேன் தெரியுமா அதுதான் இந்த ப்ராஜெக்ட் டிஸ்பிளே ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ சிம்பிளாக நம்ம வந்து இது ஃப்ளெக்ஸ் வச்சு இப்படி அடுத்தடுத்து வந்திருக்கு ஸோ இதெல்லாம் சென்டர் பண்ணி நம்ம இதுவரை படித்ததெல்லாம் ஒரு ரீகால் பண்ண மாதிரி இப்போ இந்த மீடியா கொரியோட சிம்பிள் லாங்குவேஜை பார்த்துட்டு மீடியா கொரி வச்சு இது எப்படிங்கிறத பார்க்கலாம் அண்ட் தென் இந்த ஃப்ளெக்ஸ் ப்ராஜெக்டுக்குள்ளேயே ஒரு மீடியா கொரி இன்க்ளூட் ஆயிருக்கு எப்படின்னு சொல்கிறேன் பாரு இப்போ இது எல்லாம் எப்படி தெரியுது உங்கள் கண்ணுக்கு ஃபுல் டிஸ்பிளேல இருக்குது ஸோ ஓவராலாக டெஸ்க்டாப்பில் லேப்டாப்க்கு 1600 அது வச்சுருக்கோம் ஸோ ஓவராலாக 1600 டிஸ்பிளே ஆகுது பிக்சலில் இதை நம்ம குறைச்சோம் அப்படின்னா இது ஒன்றுக்கு அடுத்து ஒன்று வந்தால் அசிங்கமாக இருக்கும் ஸோ ஒன்று கீழே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுனில் வந்துச்சுன்னா காலமாக நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம் கரெக்டாக இப்போ நான் அதை வந்து குறைக்க பாருங்க காலமாக வந்துட்டு தெரியுதா அடுத்தடுத்து இருந்தது காலமாக ஜென்ரேட் ஆகிடுது இன்கேஸ் நான் அதை வந்து கொஞ்சம் அந்த லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டே இருக்கேன் நம்ம நார்மல் செட்டுக்கு வந்துடும் தெரியுதா நார்மலாக இல்லை ஸோ இந்த பிக்சல் வந்து முடியும் போது ஸோ இந்த கரெக்டாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஏரோ வைக்கிறது இது கரெக்டாக முடியும் போது கீழே வரமோ இங்கே வந்துடும் பேக்ரவுண்ட் நித்யாமன் தெரியுவாங்க பட் அது இப்போ ரொம்ப கன்சிடர் பண்ணேன்னா நம்ம கோடுக்குள்ளே போகலாம் ஓகேவா ஸோ அந்த கான்செப்ட் தான் மீடியா கொரியை நம்ம குறைக்கும் ஏற்றவருக்கு என்ன ஒர்க்கு கொடுக்க போகிறோம் அதுதான் ரைட்டா சரி அது நேற்று நம்ம பண்ணது மீடியா கொரின்னு ஒன்று தனியாக ஒன்று கிரியேட் பண்ணிடும் நான் அந்த மீடியா கோரியில் ஒரு index.html சாரி அண்ட் தென் ரெஸ்பான்சிவ்னா நான் என்னன்னு சொன்னேன் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக தெரில நான் நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா ஞாபகம் இல்லை ஸோ ரெஸ்பான்சிவ்னா இப்போ நான் சொல்ல வரம்ல ஒரு பர்ஃபெக்ஷனாக ஒரு பேஜ் எப்படி லுக் ஆகுறது ஒரு அழகாக கொண்டு வரணும் அந்த கான்செப்ட் நமக்குள்ளே எப்பவும் இருக்கும் தெரியுமா ஒரு விஷயம் செய்யும் போது ஸோ அதை தான் கோடிங் லாங்குவேஜில் இந்த வெப்சைட்டுக்கு ரெஸ்பான்சிவ்னு ஒரு நேம் சொல்கிறாங்க ஓகேவா சிம்பிளாக அண்ட் தென் இப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்கு இப்போ நம்ம மீடியா கோரிக்கு ஒரு சிம்பிளாக ஒரு கோடு பார்க்குறோம் கரெக்டாக ஸோ அதை கொடுத்து ஒரு கோட் ஜென்ரேட் பண்ணிக்கிறேன் டைட்டில் வந்து மீடியா கோரின்னு கொடுக்குறேன் ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன் கோடு பார்ப்பீங்க லைக் உங்களுக்கு நோட்ஸாக எடுக்கிறது ரொம்ப நல்லது
இன்கேஸ் அதுவும் இல்லைன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி டஃபபுளாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும் உங்களுக்குள்ள. ஓகேவா? அதனால ஒரு நோட்ஸ் எடுத்துன்னா எடுத்தேன். அதே மாதிரி சேம் ஃப்ரீ டைமில் உங்களுக்கு பிடிச்ச கான்செப்ட், இப்போ ஃப்ளெக்ஸோ இல்லை மீடியா கோரியோ, எனக்கு இவ்வளோ நாள் நடத்துகிற கிளாஸ்லேயே எனக்கு இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அது ஒன்ஸ் நீங்கள் உடனே விஷுவல் இப்போ நான் பண்ணி பார்க்குற மாதிரி பாருங்கள். ஓகேவா? அது ஒரு குட் லேர்னிங். பட் நீங்கள் ப்ராக்டிஸில் இருந்தால் தான் வெப்சைட்டு இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம டெய்லியும் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர முடியும். நல்ல எல்பியில் பிளேஸ் ஆகணும்ல. இப்போ நீங்கள் படிக்கீங்களா, இப்போ மேக்ஸிமம் நீங்கள் ஃபஸ்ட்டு செகண்ட் இயர், இன்கேஸ் நீங்கள் தேர்ட் இயராக இருந்தாலுமே இப்போ பெஸ்ட்டு நீங்கள் படித்து முடிக்கவும். இப்போ நான் ஜாவா ஸ்கிரிப்ட் நம்ம நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணுவோம். கரெக்டாக ஜாவா ஸ்கிரிப்ட் முடிச்சு பேக் எண்டில் எல்லாம் படிப்பீங்க. ஃபுல் ஸ்டாக்காக ஓவராலாக முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு லெவல் ஆஃப் நாலேஜ் உங்களுக்கு வரும். லைக் எப்படின்னா ஒரு ஃப்ரண்ட் எண்ட், அதாவது இந்த ஜாவா ஸ்கிரிப்ட், HTML, CSS இதில் கொஞ்சம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா, இல்லைனா பேக் எண்ட் இந்த நோடு JS கொஞ்சம் பேக் அண்ட் ஒர்க்கில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். ஸோ நீங்கள் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்ச உடனே அதை யூஸ் பண்ணி நீங்கள் இன்டர்ன்ஷிப்க்கு ட்ரை பண்ணி தேர்ட் இயர்லேயே நீங்கள் நிறைய மணி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். லைக் ஒரு கம்பெனிக்கு இன்டர்ன்ஷிப்பாக பண்ணி இன்டர்ன்ஷாலாக அந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. நீங்கள் என்னை கூட காண்டாக்ட் பண்ணலாம். அரஸ் கம்பெனிஸையும் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் என்ன பண்ணலாம். இன்டர்ன்ஷிப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் உங்கள் கோர்ஸை பண்ணி நீங்கள் படித்ததை வச்சு ப்ராஜெக்டாக பண்ணி கொடுக்க, ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு 10K 8Kலேருந்தே கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதே நீங்கள் கொடுத்தா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதை வச்சுட்டு நீங்கள் ஒரு 35 ஏஜில் ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு கவர்மெண்ட் ஜாப் மாதிரி கோடிங்கில் நீங்கள் ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆகிடலாம். இந்த TCS ஓஹோ மாதிரி பிளேஸ் ஆகிட்டு அப்படியே கேஷுவலாக நான் ஒரு காமாக வேலை பார்த்துட்டு மாதத்துக்கு 2 lakhs 3 lakhsன்னு பார்த்துட்டு இருக்கலாம். நான் சும்மா போய் சொல்லலான்னு நினைக்கல, நானும் அந்த எய்மில் தான் போவேன். உங்களுக்கும் லேர்ன் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஓகேவா? அண்ட் இந்த மாதிரி டைம் கிடைச்சாலும் உங்கள் ஜூனியர்ஸ்க்கு யாருக்காவது இப்படி சொல்லிக் கொடுங்க. அதுவும் ஒரு டைப் மெமரி தான் உங்களுக்கு. கோடிங்கே பண்ணலைனாலும் இப்படி சொல்லிக் கொடுக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்களே. ஸோ இது ஒரு நல்ல டைப் தான். சரி, ஓகே, நம்ம மீடியா கொரிக்கு வரும். ஸோ மீடியா கொரியில் நம்ம கலர் தான் இப்போ ஜென்ரேட் பண்ண போகிறோம். கரெக்டாக? ஸோ நம்ம பாடியே வச்சு யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ பாடிக்குள்ளே நம்ம HTML எதுவும் கொடுக்கணும். ஏன்னா நம்ம பேக்ரவுண்ட் கலராக ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ டேரெக்டாகவே நான் ஸ்டைல் கொடுக்கேன். ஸ்டைல் எல்லாம் கொடுக்குறதெல்லாம் பாடியாக இருக்கணும். ஓகேவா? நான் பாடின்னு மென்ஷன் பண்ணி ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கலர், அதாவது பேக்ரவுண்ட் கலர் அக்வா மெரைன் அப்படின்னு ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன ஆகும்னா பேக்ரவுண்ட் ஃபுல்லாக அந்த அக்வா மெரைன் வந்துடும். கரெக்டாக பார்ப்போமா? எஸ், அந்த அக்வா மெரைன் கலர் எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு பிக்சல் வந்து நம்ம இந்த கணக்கு பார்த்தோம்ல, லைக் இது இந்த பிக்சல் கணக்கு இருக்குல்ல. ஸோ மொபைல் டிவைஸ் நான் வந்து என் டிவைஸை சுருக்குனேன் அப்படின்னா, ஐ மீன் 319 பிக்சல் டு 480 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு கலர் வந்து லைட் அரல்ஸ் ஏதாவது ஒரு பிங்க் கலர் டிஸ்பிளே பண்ணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஆர்ட் மீடியான்னு கொடுத்துட்டு ஒரு பேக் வந்து நான் மினிமம் ஹைட்டு வித்து பார்த்து சொன்னோம்ல. ஸோ மினிமம் வித் வந்து எனக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 319 பிக்சல்ல இருந்து அண்ட் மேக்ஸிமம் வித் வந்து 480 பிக்சல். ஸோ இது வந்து நம்ம என்ன பிக்சலுக்கு எடுத்திருக்கோம், மொபைல் டிவைஸ் பிக்சலுக்கு எடுத்திருக்கோம். அதில் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பாடி எல்லாம் பேக்ரவுண்ட் கலர் வந்து பிங்காக இருக்கணும். ஸோ இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா பாடி அக்வா மெரைன் கிரீன் கலர்லாம் இருக்கும். நான் வந்து சுருக்கி ஆனால் ஃபோன் டிஸ்பிளேக்கு வராது இது 480. ஏன்னா நம்ம லேப்டாப் டிஸ்பிளே பெருசு இல்லை. ஸோ இதுதான் லாஸ்ட்டாக உள்ள டிஸ்பிளே. ஸோ மினிமம் அண்ட் மேக்ஸிமம் இது வந்து இவ்வளோ தான். கரெக்டா? ஸோ இதோட இப்போ நம்ம வந்து நான் சொல்லிட்டேன் சிம்பிளாக மொபைல் டிவைஸ்க்கு வந்துட்டு 480 பிக்சல் தான் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் நம்ம லேப்பில் 480 பிக்சல் அப்படி கொண்டு வர முடியாது. ஏன் அப்படின்னா அதோட ஷேப் வந்து குட்டியாக இருக்கும். கரெக்டாக? இதோட நம்ம பெரிய டிஸ்பிளேக்கு இதில் மேக்ஸிமமே அவ்வளோதான் கொடுத்துருக்கோம். இதோட நம்ம இன்னும் குறைக்க முடியல, கூட்ட தான் முடியும். அப்போ என்ன பண்ணணும், இதோட பிக்சலை நம்ம எப்படி தெரிஞ்சிக்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி Ctrl+Shift+I, அதாவது ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட்னு கொடுத்தீங்கன்னா இன்ஸ்பெக்ட்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். ஸோ இதோட பிக்சல் என்ன 120
10. ஸோ இப்போ நான் கூட்டும் போது பிக்சல் கூட்டிட்டு கரெக்டாக அதே மாதிரி ஸோ ஓவரால் பிக்சல் வந்து இங்கே தெரிஞ்சு பார்த்திக்கலாம் இந்த பிக்சல் கணக்கு. ஸோ 944 கிராஸ் 642. ஸோ அந்த கிராஸோட இது மெத்தலாஜிலாம் நமக்கு அது இப்போ தேவையில்லை. ஏன்னா அது வந்து பிக்சலை பற்றி இன்டெப்த்தாக படிக்கிறது. பட் இப்போ நம்மளுக்கு அது தேவையில்லை. அதனால் சிம்பிளாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை கனெக்ட் பண்ணியும் நம்ம பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக இப்போ நம்ம கொடுத்த மீடியா கோரி ஃபங்க்ஷன் ஆகாது. பிகாஸ் இட்ஸ் 480 பிக்சல் வித் ஃபார் மொபைல் டிவைஸ் இட்ஸ் நாட் ஒர்க்கிங். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மீடியா அடுத்து என்ன கொடுக்கலாம், டேப்லெட்ஸ்க்கு கொடுக்கலாம். ஐ மீன் 481 பிக்சலுக்கு மேலே இருந்து. ஸோ அதே மாதிரி மினிமம் வித் வந்துட்டு 481 பிக்சல் இருந்து அண்ட் மேக்ஸிமம் வித் 1200. ஸோ இது கண்டிப்பாக நம்ம டிஸ்பிளேக்குள்ளே வரும். இதோட கலர் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா நான் ப்ளூன்னு கொடுக்கேன். ரைட். இப்போ நீங்கள் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு இந்த மினிமம் வித் அண்ட் மேக்ஸிமம் வித் கண்டிப்பாக கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. அது நான் இப்போ வந்து ஒவ்வொரு டிவைஸாக எடுத்து வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டேப்லெட்டுக்கு, லேப்டாப்க்கு, டெஸ்க்டாப்க்கு, மொபைலுக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இந்த பிக்சல் கணக்கும் நம்ம இஷ்டம் தான். ஓகேவா? இப்போ நான் இந்த ப்ராஜெக்ட்டுக்குலாம் என் இஷ்டத்துக்கு தான் கொடுத்துருக்கேன். கரெக்டாக? ஸோ அதை நான் வந்து ப்ராஜெக்ட் பண்ணவும் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து 1200 பிக்சல் வரும் ப்ளூவாக மாற்ற சொன்னோம். கரெக்டாக? இது ப்ளூவாக மாறுமான்னா மாறாது. ஏன்னா இது வந்து டேப்லெட், மொபைலும் டேப்லெட்டுக்கும் நம்ம போட்டிருக்கோம் இப்போதைக்கு. ஆனால் இது வந்து லேப்டாப்போட டிஸ்பிளே ரெசல்யூஷன். கரெக்டாக? ஸோ நம்ம லேப்டாப்போட அந்த அந்த கணக்கு இருந்து கொடுத்தோமே, லேப்டாப்போட 1200க்கு மேலே போனால் மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும். ஸோ இன் பிட்வீனில் உள்ள பிக்சல் நம்ம எதாவது போட்டால் மட்டும்தான் இங்கே நம்ம கலர் சேஞ்சிங்க பார்க்க முடியும். பட் நான் உங்களுக்காண்டி சொல்கிறேன், இப்படி தான் மொபைல் டிவைஸ்க்கும் யூஸ் பண்ணணும், இப்படி தான் டேப்லெட் கைபேட்ஸ்க்கும் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இதை நீங்கள் வந்து கோடை வந்துட்டு ரன் பண்ணி இந்த லிங்க் இருக்குல்ல, இந்த லிங்க்கை வந்து நீங்கள் இன்கேஸ் மொபைலில் ஷேர் பண்ணி வாட்ஸ்அப் மூலயமா ஏதாவது லிங்க்கை ஷேர் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்தா இந்த பிங்க்கும் ப்ளூவும் டிஸ்பிளே ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் மீடியா கொரி வந்துட்டு நம்ம வந்து லேப்டாப் கொடுக்க போகிறோம். இப்போ தான் அந்த ஃபங்க்ஷன் ஆக போகுது. ஸோ எங்கே ஆக போகுது அப்படின்னா 1201 பிக்சலுக்கு மேலே இருந்து மேக்ஸிமம் 1600. ஓகேவா? இப்போ பாடி வந்து பேக்ரவுண்ட் கலர் இதுக்கு வந்து ரெட் கொடுக்கும். ஸோ ரெட் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தியா நம்ம ஓவரால் பிக்சலுக்கு ரெட்டு மாட்டேன். ஏன்னா லேப்டாப்போட ஃபுல் சைஸே என்னது 1600 தான். அதுக்கு உள்ளே இருக்கிறது 1200க்கு மேலே வர. ஓகேவா? ஸோ இன் பிட்வீன் உள்ள இந்த பிக்சல் எல்லாமே ரெட்டு தான். ஓகேவா? நான் சின்னதாக்குனாலாம் பாடி பேஜுக்கு வந்துடும். ஏன்னா இது எப்படி கன்சிடர் பண்ணணும்னா இதுதான் பேரண்ட் மாதிரி, இதோட சைல்டு யாருன்னா இவங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு கீழே சைல்டு யாருன்னா 480. ஸோ இதுதான் அந்த பேஸில் தான் எல்லாமே வருது. கரெக்டாக? ஸோ லேப்டாப் பார்க்கும்போது டேப்லெட் சின்னதாக இருக்கும், டேப்லெட்டை பார்க்கும்போது ஃபோன் சின்னதாக இருக்கும். ஸோ அந்த கான்செப்டில் ரன் ஆகுது. ஸோ அந்த பிக்சல் கணக்கை கண்டிப்பாக குழப்போம். பட் நீங்கள் இப்படி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் தெரியுதா? இப்போ நான் ஓவராலாக இங்கே இருக்கும்போது இது என்னவா எடுத்துக்கிட்டுன்னா நார்மல் பாடி இருக்கிறதுலே 1200க்கு கீழே உள்ள பிக்சலாக எடுத்துக்குது. ஆனால் சரி 1200 கீழே தானே இருக்கு, அப்போ இந்த ரெண்டு கலர் ஏதாவது டிஸ்பிளே பண்ணலாமேனா, ஆனால் இந்த ரெண்டுத்துக்கும் ரொம்ப பேஸாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு கலரையும் எடுக்காது. ஏன்னா இது மொபைலுக்கு எடுக்கும், இது டேப்லெட்ஸ்க்கு எடுக்கும், அதனால எடுக்காது. ஸோ இதுக்கு கீழே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடியில் இந்த கலர் கொடுத்தோம்ல, அதனால இங்கே இப்போ நான் அது கொடுக்கல அப்படின்னா அது ஒயிட்டாக தான் இருக்கும். சரிதா? ஆனால் நான் 1600 கிட்ட நெருங்கினேன் அப்படின்னா ரெட்டாக மாறிட்டா. ஸோ அந்த கான்செப்ட் தான். ஓகேவா? ஸோ சிம்பிள். இப்போ நான் வந்துட்டு டெஸ்க்டாப்புக்கு 1601க்கு மேலே நீ வச்சுட்ட அப்படின்னா அப்பவும் கலர் மாறாது. ஏன்னா என்னோட டிஸ்பிளே அவ்வளோதானே.
நான் டெஸ்க்டாப் போட்டால் மட்டும் வாய்ப்பு இருக்குது, ஓகேவா. பட் இந்த ஹெச்டிஎம்ஐ மூலியமா நம்ம கொடுப்போம் தெரியுமா, அது என்ன ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஹெச்டிஎம்ஐ வந்து ஜஸ்ட் ஒரு பிக்சலை கொண்டுட்டு போய் ஷேர் தான் பண்ணுமே தவிர ஒரிஜினல் டிஸ்பிளே அது காப்பி தான் பண்ணும், ஒரிஜினல் கொடுக்காது, கரெக்டாக. ஸோ அதனால் ஹெச்டிஎம்ஐ போட்டு யூஸ் பண்ணாதீங்க. பட் நம்ம இந்த சிபியூக்கு பின்னாடி கனெக்ட் பண்ணுவோம் பார்த்தியா, டெஸ்க்டாப்புக்கும் சிபியூக்கும், அந்த கனெக்ஷன்ஸ் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா. எனிவே யார் வீட்டில் டெஸ்க்டாப் இருந்துச்சுன்னா. ஸோ இதுக்கு நான் பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு சி க்ரீன் அப்படின்னு கொடுக்கேன். எல்லாம் ஒன்றும் பெருசாக மாறாது, அதே ரெட்டில் தான் இருக்கும். ஏன்னா என்னோட டிஸ்பிளே சைஸ் கம்மி, நான் இதோட பெரிய டிஸ்பிளேக்கு டெஸ்க்டாப்பில் ட்ரை பண்ணால் நடக்கும். ஸோ இதுதான் சிம்பிளான மீடியா குவரி. இப்போ நம்மளுக்கு ரன் ஆகுறது இது மட்டும்தான். ஏன் அப்படின்னா இதுதான் நம்மளோட பிக்சல் லேப்டாப். இந்த பிக்சல்லாம் ஃபோனுக்குள்ளது, அதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரன் ஆகும். அண்ட் தென் லாஸ்ட் உள்ளது டெஸ்க்டாப் மினி டிவிக்குள்ளது. ஸோ அதுலேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பாடியில் நான் நார்மலாக அது கொடுத்தனால இதுக்கு கீழே கம்மியாகும் போது அந்த கலருக்கு வந்துடும், புரியுதா, அந்த கான்செப்ட் தான். ஸோ குழப்பிக்க கூடாது. நீங்கள் ஃபோனுன்னு வந்தால் மட்டும் இந்த பிக்சலில் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணணும், ஓகேவா. அது நம்ம பண்ண மாட்டோம். நம்ம வெப்சைட் பண்ணால் இந்த 2 பிக்சலுக்குள்ளே தான் பார்ப்போம். ஏன்னா நம்ம ஒரு சில டைம் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணலாம், இல்லைனா நம்ம லேப்லேயே ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த 2 பிக்சலை வச்சு தான் நம்ம மேக்ஸிமம் விளாடுவோம், ஓகேவா. ஸோ பை டிஃபால்ட்டாக பாடி எனக்கு இந்த கலரில் இருக்கணும். இன்கேஸ் ஃபுல் சைஸ் ஆஃப் 1600 பிக்சல் நீ வச்ச, ஃபுல் ஸ்க்ரீன் வச்ச அப்படின்னா எனக்கு ரெட்டு கொடு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இங்கே கலர் வச்சு விளாண்டுருக்கோம். பட் பை ப்ராஜெக்ட்ஸில் இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு ஃப்ளெக்ஸை காலமாக மாற்று, எனக்கு இந்த சைஸை கூட்டு, இந்த சைஸை குறை. ஆனால் நம்ம மேக்ஸிமம் ரெடியூஸ் தான் அதில் பண்ணுவோம். ஏன்னா நம்ம பிக்சலை குறைக்கும் போது கண்டென்ட்டு சுருகணும், கரெக்டாக. லைக் கண்டென்ட் வந்து குட்டி குட்டியாக மாறணும். ஸோ அந்த கான்செப்ட்லாம் நீங்கள் ப்ராடக்ட்ஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு புரிய வரும், ஓகேவா. ஸோ அவ்வளோதான், இதுதான் மீடியா குவரி. எனி டவுட்ஸ் இருக்கா மீடியா குவரியில்? தக்கு சச்சுகுமரன், ஜீவிதா, இன்ஃபேன் எல்லாருக்குமே ஓகேவா? சரி, ரைட், ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட்ஸை பார்ப்போம், ஓகேவா, சிம்பிளாக. ஸோ நான் ஒரு கோடு எடுக்கேன். லைக் இந்த ஃப்ளெக்ஸில் வந்துட்டு இன்னொரு HTML ஓப்பன் பண்ணுறேன். இண்டெக்ஸ் 1. ரைட். ஓகே, நான் இப்போ பாடிக்கு வரேன். ஸோ நம்ம வந்து நான் எப்போவுமே சொல்லிக்க, ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகிறனாலே நம்மகிட்ட ஒரு டெமோ ப்ராஜெக்ட் கண்டிப்பாக இருக்கும். அதனால் நான் இங்கே பண்ணதே உங்களுக்கு டெமோவாக காமிக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஃப்யூச்சரில் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாலும் அதே கான்செப்ட் தான், ஓகேவா. அவங்கள்ட்ட வந்து சும்மா வார்த்தையால் டைப் ரைட்டிங் மாதிரி எனக்கு இந்த டிசைனை கொண்டு வா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, ஓகேவா. நம்மகிட்ட உள்ள ஈஸியான ஒர்க்கே தான். நம்மகிட்ட வந்து ஒரு டிசைனை கொடுத்துருவாங்க, ஃபிக்மாலேயோ இல்லை இதுலேயோ யூஐயில் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம அதை வச்சு கோட் பண்ணுவோம், அது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேவா. பட் ரொம்ப அந்த பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்கள்ல, இந்த கூகுளில் அந்த மாதிரி ஒர்க் சைட்லலாம் போகிறவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, இந்த கோட்டில் வந்துட்டு நம்ம பேச பேச வேகமாக டைப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்மகிட்ட வந்துட்டு ஒரு வார்த்தையாக சொல்லிட்டு போயிடுவாங்க ஒரு நிமிஷத்துக்கு. அதை வச்சு நீ வந்து டிசைன் பண்ணி கொண்டு வரணும். ஸோ அது ஒரு டைப் ஆஃப் டேலண்ட். அதுக்கெலாம் நம்ம ஃபாரினில் படிச்சது தான், நம்ம அந்த டேலண்டில் இருந்திருப்போம். பட் நினச்சா முடியும், பட் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சரி, ஓகே, நம்ம ப்ராஜெக்ட் போவோம். ஸோ நம்ம எப்பவும் போல மாதிரி இது ஓவராலாக இருக்குது. இந்த ஓவரால் 3ஐயும் கனெக்ட் பண்ணாமல் இந்த பேஜையும் சேர்த்து கனெக்ட் பண்ணதுக்கு ஒரு டிவ் ஓப்பன் பண்ணுறேன், ஓகேவா. ஏன்னா நம்ம பாடியிலே வைக்கக்கூடாது எல்லாத்தையுமே, அதனால் ஒரு டிவ் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ அந்த டிவ்க்குள்ளே ஒரு 3 டிவ் வரப்போகுது, ஓகேவா. ஸோ ஒரு பாக்ஸுக்கு ஒரு டிவ். ஸோ நான் பாக்ஸை மட்டும் ஒரு டிவ்வில் ஓப்பன் பண்ணுறேன் திரும்ப, ரைட். ஸோ பாக்ஸை டிவ்னு ஓப்பன் பண்ணிட்டேன், ரைட். இப்போ வந்துட்டு இந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குது, இது ஒரு ஹெட்டிங் இருக்குது. அண்ட் தென் ஒரு மெயின் பெருசாக இருக்கிற இன்னொரு ஹெட்டிங், அதாவது மந்த்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு
ஸோ ரெண்டுமே ஒரே டிவ்வில் நீங்கள் போடலாம். ஆனால் மேக்ஸிமம் ஒரு நல்ல பாயிண்ட்டுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா ரெண்டுமே தனித்தனியாக ஒரு டிவ்வில் போடுங்க. ஓகேவா? ஸோ நான் ஒரு டிவ்வில் வந்துட்டு பேசிக்குன்னு போடுறேன். ஓகேவா? நீ H1னாலும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது உங்களோட விஷ். ஓகேவா? பட் இது எல்லாமே இந்த டிவ்க்குள்ளே இருக்கும். ஏன்னா இது வந்து பாக்ஸ். ஸோ நான் இதுக்கு வந்து கிளாஸ் வந்து பாக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம நிறைய டிவ் கொடுக்கும்போது நம்மளுக்கு குழப்பம் வரும். இதெல்லாம் அந்த பாக்ஸ் ஃபஸ்ட்டு பாக்ஸ்குள்ளே இருக்கிறனால இதுக்கு அடுத்து ஒரு டிவ் ஓப்பன் பண்ணி என்ன வந்திருக்கு இந்த ஹெட்டிங்காக டாலர் போட்டு 11.99 அடுத்து என்ன ஸ்லாஷ் 1 இதை நீங்கள் H1ன்னு கூட போடலாம், ஆர்எல்ஸ் H2ன்னு இதையும் கொடுத்துக்கலாம். பட் என்னன்னா அது ரெண்டுமே ஹெட்டிங் தான், ஆனால் அது ஒரு சைஸ் டிஃப்ரெண்ட்டில் இருக்குது. இதோட ஃபாண்ட் சைஸ் வேற மாதிரி இருக்குது, இதோட ஃபாண்ட் சைஸ் வேற மாதிரி இருக்குது. ஸோ ரெண்டையுமே நம்ம எப்படினாலும் மாற்ற போகிறோம்னு தெரிஞ்சுட்டு அதை நம்ம H1 கொடுத்தா என்ன, டிவ்வாக கொடுத்தா என்ன, அது நம்ம அதுக்குன்னு பேராகிராஃப்னு கொடுத்துட்டு முழிக்கக்கூடாது. ஏன்னா பேராகிராஃப்னு கொடுத்தா லெட்டரோட டெக்ஸ்ட் வந்து இப்படி வரும், லைட்டாக வரும், இப்படி டார்க்காக வராது. ஸோ டார்க் மோடுக்கு வேணும்னா நம்ம போல்டு பண்ணிக்கலாம், பேராகிராஃப்லேயும் பண்ணலாம். பட் அது சைஸோட டிஃப்ரென்ஸ் நம்ம கண்ணில் பார்க்கும்போது தான் தெரியும். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் டிவ்லே ட்ரை பண்ணுங்க. இந்த 2 ஹெட்டிங் முடிஞ்சிட்டு ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா ஒரு 3 இருக்கு. இந்த 3மே வந்து நீங்கள் எப்படி கெஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு பாயிண்ட் மூலமாக வந்திருக்கு. கரெக்டாக ஒரு பாயிண்ட் மாதிரி வந்திருக்கு. ஸோ நம்ம பாயிண்ட்னாலே டக் ஞாபகம் வருது, அந்த ULLI அந்த டேக் ஞாபகம் வரணும். ஓகேவா? அதை நான் வந்து டேகுன்னு நான் இப்படி வார்த்தையால் ULன்னு சொல்கிறேன். பட் அதோட ஃபுல் ப்ரொனன்சியேஷன் நீங்கள் ஒரு கோடராக பேசும்போது வேறு மாதிரி பேசணும். ஓகேவா? அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ UL அதில் ஒரு LI கொடுக்குறேன். என்ன இருக்குன்னா ஃபஸ்ட் 10 GB ஸ்டோரேஜ். ஸோ நான் அதுக்கு ஐகான் வந்து எப்படி எடுக்க போகிறேன் அப்படின்னா என்னோட கீபேடில் வந்துட்டு இங்கே ஒன்று உண்டு. ஓகேவா? உங்களுக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா EMGs வர ஆரம்பிச்சோம். ஓகேவா? ஸோ நான் இப்போதைக்கு இங்கே உள்ள EMG வச்சு நான் டெஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் அந்த டிக்கோட ஐக்கானை நான் சர்ச் பண்ணணும்னா நான் உள்ளே போய் இந்த EMGயில் போய் நான் சர்ச் பண்ணணும். வர மாட்டேங்கி. எஸ், இதில் போயிட்டு நான் ஒன்று ஒன்றா சர்ச் பண்ணணும். பட் நான் டைம் இல்லாதனால நான் ஜஸ்ட் இப்படிக்கு சிம்பிளாக இங்கே இருக்கிறத யூஸ் பண்ணுறேன். இந்த ஸ்டார் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? கொடுத்துட்டு எக்ஸ் கொடுத்தா அது போயிடும். ஸோ ஸ்டார் கொடுத்துருக்கேன். இதில் வந்துட்டு 10 GB சாரி 10 GB என்ன ஸ்டோரேஜ். அண்ட் தென் அடுத்த இல்லை நம்மளுக்கு ஸ்டார் வேணும். ஸோ ஒவ்வொரு டைம் எடுக்காதனால நான் காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். 10 GBக்கு பதில் 1 யூசர் அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். அதில் தானே இருக்குது. எஸ், 1 யூசர். நெக்ஸ்ட் இல்லை சேம் அதே, ஆனால் சப்போர்ட்டுன்னு இருக்கணும். ஸோ நான் ஐகான் எப்படி எடுத்தேன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆர்எல்ஸ் கூகுள்லேயும் போய் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ஐகான் மட்டும் வரும். நீங்கள் இப்படி காப்பி பண்ணி போட்டுக்கலாம். நான் இப்படியே காப்பி பண்ணியிருக்கலாம்னு எனக்கு தோணுது. எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணே. எஸ், எடுக்குது. ஸோ நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை, நம்ம இந்த ரெண்டையும் மாற்றிடலாம். ஒரு சில ப்ரௌசரில் வந்துட்டு இப்படிலாம் காப்பி பண்ணாது. பட் இது என்னன்னு தெரியல, அதிசயமாக கொடுக்குது. ஸோ நம்மளுக்கு தானே நல்லது. ஓகே, ஸோ அதை ப்ரிவியூ பண்ணி பார்க்கலாம் எப்படி சிம்பிளாக வந்திருக்கும். ஸோ இப்போ புரியுதா? புல்லட் பாயிண்ட் வச்சு அழகா ஜென்ரேட் ஆகிட்டு. ஸோ அவ்வளோதான். இன்னொரு ஒரு பட்டன் இருக்குல்ல, ஒரு பட்டன் வருது. ஓகேவா? ஸோ அந்த பட்டனையும் நான் வந்து நினச்சாட்டு உள்ள போடலாம். பட் பட்டன்கிறதே எப்போவுமே தனியாக ஒரு கான்செப்டில் தான் வரும். ஓகேவா? ஸோ நான் யூஎல்க்கு அடுத்து சிம்பிளாக பட்டன்னே கொடுத்துக்கிறேன். அதை நீ டிவ்வில் போடனாலும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிவ்வில் போட்டால் என்னென்னா அதை சுற்றி ஒரு பாதுகாப்பு இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். அது எக்ஸ்ட்ராவாக ஸ்பேஸ் ஜென்ரேட் ஆகிருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். அதனால் உங்கள் ஸ்டைல், உங்கள் விஷ் எல்லாமே. ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு என்ன சைன்இன்னா சைன்இன் இருக்கா, சைன் அப்புன்னு இருக்கு. எஸ், ஸோ
ஸோ பட்டன் வந்துட்டு ரைட். இப்போ நம்ம ஒரு பாக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக அப்போ இந்த டிவ்லேருந்து இந்த டிவ். ஸோ நான் அதே பேர் தான் கொடுத்துருக்கேன். இது வேணா 50, இது வேணா 100. ஓகேவா? மீதெல்லாம் நான் சிம்பிளாக ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? நான் இது வேணா மாற்றலாம். ஸோ டாலர் மட்டும் மாற்றுவோமே. ஸோ 19 அண்ட் தென் ஒரு 49. ஓகே. 24/7. ரைட். ஓகே. ஸோ கிட்டத்தட்ட நம்ம டைப் பண்ணது வந்துட்டு இந்த நம்ம ஸ்பேஸ் கொடுத்தோம். ஆனால் இங்கே அப்படிலாம் ஒன்றும் வரல பார்த்தியா? ஸோ அது பெருசாக கணக்கு பண்ணலைன்னு நினைக்கிறேன். ரைட். ஓகே. ஸோ நம்மளோட HTML ஒர்க் இவ்வளோ தான். இனிமேல் நம்ம ஸ்டைலிங்கில் தான் நம்ம அந்த டிசைனுக்கு கொண்டு வர போகிறோம். ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட் ஒன் வந்துக்கு ஒவ்வொருத்துக்கும் கிளாஸ் கொடுத்துக்கணும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு டிவாக கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ ஓவராலாக டிவுக்கு வந்து கிளாஸ் நேம் வந்து நான் கண்டெய்னர்னு கொடுக்கேன். ஸோ கண்டெய்னர்னால் அவங்க மைண்ட் செட்டுக்கு வரணும். புரியுதா? ஸோ நம்ம பார்பர் ஷாப் ஹார்பர் கிட்ட ஜென்ரேட் ஆகிற மாதிரி. ஸோ இந்த பேசிக்கு ஒரு ஹெட்டிங்னால இது வந்து டைட்டில் கொடுக்க. ஓகேவா? டைட்டில். அண்ட் தென் இது வந்து ஒரு ப்ரைஸ் லிஸ்ட்டு தான். பட் நான் அதுக்குன்னு ப்ரைஸ்னே கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ பட்டன் வந்து நம்ம தேவையில்லை. ஏன்னா 3 பட்டனே சேமாக தான் வச்சுருப்போம். ஸோ பட்டன்னால கூப்பிட்டுக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு கிளாஸ் நேம் வச்சுருப்போம். ஓகேவா? ஸோ கிளாஸ் நேம் பட்டன். ஓகே ரைட். ஸோ எத்தனை கிளாஸ் வச்சுருக்கோம்? பட்டனுக்கு ஒரு கிளாஸு, அண்ட் தென் ஹெட்டிங் ப்ரைஸுக்கு ஒரு கிளாஸு, அண்ட் தென் ஹெட்டிங் ஒரு கிளாஸு, ஓவராலாக பாக்ஸுன்னு ஜென்ரேட் பண்ணதுக்கு ஒரு பாக்ஸ் கிளாஸு, அண்ட் ஓவரால் இந்த 3 பாக்ஸும் சேர்த்து இருக்கிறது ஒரு கண்டெய்னர். ஓகேவா? ஸோ மீதி இதுக்கெல்லாம் கிளாஸ் நேம் கொடுத்துருமா? கிளாஸ் டைட்டில். கொஞ்சம் ஃபுல் ஸ்க்ரீன் வைக்காம கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கிளாஸ் ப்ரைஸ் கிளாஸ் பட்டன். அந்த யூஎலுக்கும் கொடுக்கணும்ல கிளாஸு. அதுக்கு வந்துட்டு பாயிண்ட்ஸும் கொடுக்கணும். ஆக்சுவலாக நான் இப்போ வந்து ஒரு HTML ஓவராலாக முடிச்சுட்டு இப்படி வந்து கிளாஸ் ஜென்ரேட் பண்ணுறேன் பார்த்தியா? இது வந்து சின்ன ப்ரோக்ராமுக்கு ஈஸியாக இருக்கும். பட் இன்கேஸ் நீங்கள் வந்து நிறைய எழுத போகிறீங்க அப்படின்னா இது ஒப்பேராது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 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 டிவ் ஜென்ரேட் பண்ணும் போதே அதுக்கு உண்டான பேரை நீங்கள் அங்கேயே வச்சிடணும். இப்போ நான் அந்த டிவ் வந்து ப்ரைஸ் போட போகிறேன் அப்படின்னா நான் அதுக்கு கிளாஸ் நேம் ப்ரைஸ்னே கொடுத்துட்டு போயிடணும். அந்த கான்செப்டில் ரன் பண்ணுறது தான் ஒரு நல்ல டெவலப்பர். ஓகேவா? சரி, முடிஞ்சிட்டா? ஸோ இப்போ நம்ம ஸ்டைலுக்குள்ளே வரும். ஸோ ஸ்டைலில் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஃபாண்ட்டுக்கு வர்றதுக்கு பாடி வந்து இங்கே ஒரு ஃபாண்ட்டில் நான் கொடுத்தேன் ஃபஸ்ட்டு எழுதும் போது. ஓகேவா? நான் ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி வந்து என்ன பேருனா சோனான்னு ஏதோ ஒரு பேரும், சோனா சான்ஸ். சரி, ஓகேவா? ஸோ இந்த டெக்ஸ்டில் எல்லாம் வரும். இது ரொம்ப அசம்பிளாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, எனிவே பாடி, ஏன்னா எனக்கு கொஞ்சம் எரராகவே இருக்குது இந்த ஃபாண்ட் ஃபேமிலியில்.
ஓகே பரவாயில்ல, வந்துச்சுன்னா வரட்டும். ஸோ ஓவராலாக கண்டெய்னர் ஓகேவா. ஸோ நான் கண்டெய்னரில் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எல்லா கண்டென்ட்டும் சென்டரில் வரணும் கரெக்டா. ஏன்னா அவுட்புட்டில் அப்படி தானே இருக்குது. ஸோ இதெல்லாம் சென்டரில் இருக்குது. அண்ட் தென் இங்கேருந்து இவ்வளோ தூரம் இறங்கியிருக்கு ஓகேவா. ஸோ இந்த இறங்கி இருக்கிறதுக்காண்டி நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னா, ஹைட் வந்து 100 வியூ ஹைட். ஸோ இதை குழப்பக்கூடாதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது வந்து வியூ ஹைட்டு, அதாவது நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஆக போகிற கண்டென்ட் வந்து எவ்வளோ தூரத்துலேருந்து இறங்கி டிஸ்பிளே ஆகணும் ஹைட்டு. ஸோ இறங்கணும் அப்படின்னா ஹைட்டு, விரிஞ்சி போகணும் அப்படின்னா வித்து. ஸோ ஹைட்டு இறங்கணும்னு சொல்லும் போது 100 வித்தில் நான் சொல்லியிருக்கேன். இங்கேருந்து 100 வரணும். ஸோ ஓவராலாக டாப்லேருந்து 100 வந்திருக்கும் ஓகேவா. ஸோ அது வந்திருக்கும், பட் நம்ம இந்த டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அதெல்லாம் கொடுக்காதனால அது அப்படியே அங்கேயே இருக்குது ஓகேவா. ஓகே, இப்போ தான் நம்ம ஃப்ளெக்ஸை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு நெக்ஸ்ட் பை நெக்ஸ்ட் வரணும். இப்போ வந்து இந்த காலமும் இப்படி வந்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பை நெக்ஸ்ட் வரணும், ரோவாக ஜென்ரேட் ஆகணும் அப்படின்னா டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பை நெக்ஸ்ட் வந்துட்டு நீட்டாக அழகா ஓகேவா. ஸோ ஒவ்வொருத்துக்கும் கேப் கொஞ்சம் கொடுக்கணும் ஓகேவா. நான் கேப்புன்னு போட்டு பிக்சலில் 10 பிக்சல்னு கொடுத்தா அது ஓவராலாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆகணும் ஓகேயா. நான் 15 கொடுக்கலாம், 15 கொடுத்தா ஆகணும். பட் இதுக்கு வந்து ஒரு பேரண்ட்டாக நம்ம இன்னொரு நேம் படிச்சிருப்போம் ஓகேவா. ஸோ நான் வந்து 2REM அப்படின்னு கொடுப்பேன். ஸோ ஓரளவுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேரண்ட்டாக நான் 50 40 இந்த பிக்சலில் கொடுக்காம REMங்கிற பேரண்ட் நேமில் கொடுத்துருவேன் ஓகேவா. இப்போ என்ன பண்ணணும், எல்லாம் எனக்கு வந்து சென்டரில் வரணும் கரெக்டாக. ஸோ நம்ம சென்டர் வர்றதுக்கு டெக்ஸ்டாக இருந்தால் தான் என்ன சொல்லணும், டெக்ஸ்ட் அலைன் சென்டர். ஸோ ஓவராலாக கண்டென்ட் வரணும் அப்படின்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர். ஸோ வந்துட்டு, ஆனால் ஹைட்டு ஏன் நடக்க மாட்டேங்குது, ஹைட்டு எங்கேயோ பிரச்சனை இடிக்கி. ஓகே, ஸோ ஹைட்டு போடுவோம். அதுக்கு முன்னாடி இந்த இதுக்கும் இது வந்து ஓவராலாக கண்டென்ட் சென்டராக இருக்குது கரெக்டாக. ஐ மீன் அந்த பாக்ஸுக்குள்ளே சென்டராக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த பாக்ஸாக நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா அந்த பாக்ஸுக்கு ஒரு கலர் கொடுக்கணும் கரெக்டாக. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பாக்ஸுன்னு ஒரு பேர் வச்சோம்ல, அதுக்கு வந்து ஒரு கலர் கொடுக்கும். ஸோ டாட் பாக்ஸ் பேக்ரவுண்ட் கலர். அந்த ஆஷ் கலரோட டேக் என்னன்னா F2 அந்த கலர் வந்துடும். ஸோ பாக்ஸ் எல்லாம் அந்த கலர் வந்துட்டு, ஸோ இதுக்கு ஈக்குவலாக அந்த கலர் ஜென்ரேட் ஆகிட்டு ஓகேவா. இதெல்லாம் ஒரு மாதிரி இடிச்சுக்கிட்டு இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம், பேடிங். ஸோ நெக்ஸ்ட் லைன்லேயே பேடிங் ஒரு 20 பிக்சல் புரியுதா, கொஞ்சம் ஓரளவுக்கு பேடிங் ஆகி வந்து. ஸோ இது எல்லா கண்டென்ட்டும் சென்டராக வரணும். ஏன்னா இங்கேயும் அப்படி தானே இருக்குது, சென்டராக தான் இருக்குது. இந்த பட்டன்லாம் இங்கே இல்லை, கார்னராக இல்லை. ஸோ சென்டராக வரணும். பாக்ஸில் சென்டராக வரணும் அப்படின்னா பாக்ஸில் என்ன இருக்குது, டெக்ஸ்ட் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு டெக்ஸ்ட் அலைன் சென்டர். ஸோ சென்டர் கொடுக்கும் போது இந்த ஆப்ஷனில் எல்லாம் விழுந்துட்டு ஓகேவா. ரைட், இப்போ இந்த புல்லட் பாயிண்ட்லாம் நம்மளுக்கு தேவையில்லை கரெக்டா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பாக்ஸை வந்து ஒரிஜினலாக பாக்ஸ் மாதிரியே கொடுக்கும். ஸோ இங்கே பாக்ஸ் கார்னரில் பார்த்தா ஒரு சின்ன பெண்டு இருக்கும். ஸோ இந்த சின்ன பெண்டுனா ஏதாவது 2-3 பிக்சலில் பார்டர் ரேடியஸ் போட்டு கொடுத்துப்பாங்க. ஸோ நம்ம இங்கே என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, பார்டர் ரேடியஸ் 5 பிக்சல். எனக்கு தெரிஞ்சு 5 தான் அப்படி பெண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், லைட்டாக பெண்ட் ஆகிருக்கு. ஸோ 5 பிக்சல் போதும். நீங்கள் வந்து இப்போ ப்ராஜெக்ட் எடுக்கும்போது இப்போ நான் ஒவ்வொரு டிவ்வில் ஒவ்வொரு கிளாஸ் நேமாக கொடுத்தேன் கரெக்டாக. பாக்ஸுக்கு ஒன்று, கண்டென்ட்டுக்கு, யூஎலுக்கு அப்படின்னு கொடுத்துட்டேன். நீங்கள் இப்போ ஒவ்வொரு இதுக்காக இப்போ நான் இம்போர்ட் பண்ணேன் கரெக்டாக. இந்த ப்ரொசீஜரை நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த டெமோ ப்ராஜெக்டை பார்த்து உங்களுக்காக தெரியணும் என்ன பண்ணியிருக்காங்க. உன் மைண்டுக்கு ஃபஸ்ட்டு என்ன தோணுதோ அதை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், ஒரு இந்த கலருக்கு பாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டுனா நீ ஃபஸ்ட்டே வந்துட்டு இங்கே கிளாஸ் பாக்ஸ்ன்னு போட்டு பேக்ரவுண்ட் கலரை ஃபிக்ஸ் பண்ணிடும். ஆனால் நான் என்ன பண்ணேன், டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்து பண்ணேன். ஸோ உங்களோட விஷ் மென்டாலிட்டியை பொறுத்து ஓகேவா. அந்த ப்ரொசீஜரை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டனாலே யூஆர் அ குட் டெவலப்பர் ஓகேவா. ஸோ ரைட், பாக்ஸில் வந்துட்டு இது போதும்.
இது போக பாக்ஸில் வந்துட்டு என்னன்னா இந்த பாக்ஸ் பெருசாக இருக்குது கரெக்டாக, இது சின்னதாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வித்தை நம்ம இங்கே கொடுக்குறோம். ஏன் மேக்ஸிமம் வித்து, வெறுமன வித்து கொடுக்கலாம். ஏன் மேக்ஸிமம்க்கு நான் போகிறேன் அப்படின்னா, ஜென்ரேட் ஆகலையோ, ஏன் 400 பிக்சல் வரல, வெயிட், வெறுமன வித்து கொடுத்து பார்ப்போம். யா, நார்மல் வித் கொடுக்கும் போது எடுக்கு. ஏன் இந்த மேக்ஸிமம் வித் எடுக்கலைங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு 44 பிக்சலுக்கு நம்ம கொடுத்துட்டோம். இந்த புல்லட் பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு எடுக்கணும் கரெக்டாக. ஸோ புல்லட் பாயிண்ட்டை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, அந்த ஃபியூச்சரை கால் பண்ணி லிஸ்ட் ஸ்டைலை இதுன்னு பண்ணும். ஸோ இங்கே வந்து பாயிண்ட்டு நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். பாயிண்ட் ஓப்பன் பண்ணி அடுத்து லிஸ்ட் ஸ்டைல் வந்துட்டு நான் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அந்த பாயிண்ட் எல்லாம் போயிடும். ஓகேவா? ஆனால் இன்னமும் எங்கேயோ இடிச்சுக்கிட்டே இருக்குது, ஒரு மாதிரி ஒட்டி ஒட்டி இருக்குது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு கேப்பும் கொடுத்துட்டோம். இந்த அலைன் ஐட்டம் சென்டர், அதாவது இந்த 3 பாக்ஸும் சென்டருக்கு இங்கே வரணும். ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட் தான் இங்கே இருந்து சென்டருக்கு வந்துச்சு. இப்போ இந்த வியூ ஹைட்டு, இந்த ஹைட்டு வந்து வியூ ஹைட்டு ஒன்று சொன்னோம்ல, அது எப்படின்னா அலைன் ஐட்டம் சென்டர் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ இங்கேருந்து ஒரு கேப் கிடச்சிருக்கும். நீ வந்துட்டு ஹைட் கொடுத்தேன்னா, நான் ஃபஸ்ட்டு வெறுமனே ஹைட் கொடுத்தா நடக்கலை. இப்போ நான் ஹைட் கொடுத்தேன்னா அது ஆக்சஸ் தான். ஏன்னா வியூ ஹைட்டுங்கிறது என்னன்னா, ஒரு விஷயத்த நீ எங்கேயா மேலேருந்து கீழே கொண்டு வர கரெக்டாக. ஸோ என்னோட வியூ பாயிண்ட் வந்து மேலேருந்து கீழே வரணும் இப்படின்னு சொல்கிறேன். ஓகே, பட் நீ எங்கே சொல்ல வரேன்னு அதுக்கு தெரியாது. ஸோ அதனால நீ ஃபஸ்ட்டு எல்லா ஐட்டம்ஸையும் நான் சென்டரில் கொண்டு வர போகிறேன். எவ்வளோத்துக்கு கொண்டு வர போகிறேன்னா 100 வியூ ஹைட்டுக்கு கொண்டு வர போகிறேன் அப்படின்னு நீ கோட்டை சொல்லணும். அப்போ தான் அது இறங்கும். ஓகேவா? ஸோ இந்த மெத்தடை வந்து நீங்கள் குழப்பிக்காதீங்க. ஸோ ஜஸ்டிஃபை சென்டர் எதுக்கு போட்டோம்? லெஃப்டில் இருந்து சென்டராக கொண்டு வரது. ஸோ லெஃப்டில் இருந்துச்சு, ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் கொடுத்தோன்னா சென்டராக வந்துட்டு. ஆனால் அலைன் ஐட்டம் வந்து இப்படி பார்க்கும், டாப்ல இருந்து டவுனுக்கு சென்டராக வர்றதுக்கு பார்க்கும். அதை சென்டர் பண்ணிட்டு இதை நீ கொடுத்தேன்னா திரும்ப அது இப்படி வந்து விழுந்துடும் ஹைட்டு. புரியுதா? பாக்ஸை கணக்கெடுத்து அங்கேயே தான் இருக்குமே தவிர மேலே வந்து கொஞ்சம் அதோட பொசிஷனுக்கு மூவ் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகாது. நீ சென்டர்லாம் நான் கொடுக்க போகிறேன்டா அப்படின்னு நீ சொல்லிட்ட அப்படின்னா அப்போ தான் அது ஹைட்டை எடுத்துகிட்டு கீழே கொண்டு வந்து அழகாக என்ன நீ ப்ரொசீஜரில் நீ பாக்ஸோட பிக்சல் கொடுத்தியோ 400 தானே கொடுத்தேன். ஆனால் நான் அதை அழிச்சோன்னு அது எவ்வளோ பெருசு இருந்துச்சு, அந்த பிக்சலை அப்படியே தூக்கிட்டு வந்து 100 வியூ ஹைட்டுக்கு வியூ ஆகும். இதுதான் கான்செப்ட். ஸோ கண்டெய்னரை பொறுத்த மட்டும் அவ்வளோதான். இனிமேல் கண்டெய்னரில் ஒர்க்கு வராது. அண்ட் தென் இங்கேயும் பாக்ஸ்லேயும் வந்துட்டு ஹைட்டு எல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம அந்த டைட்டில் வந்து கொஞ்சம் போல்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ டைட்டில்னாலே நம்ம பேரும் வச்சோம். ஸோ டாட் டைட்டில். ஃபாண்ட் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த ஃபாண்ட் சைஸ்லாம் உங்கள் இஷ்டம் தான், பிக்சல் எவ்வளோ வேணாலும் கூட்டிக்கலாம். ஓகேவா? ஸோ பேசிக் அந்த ஃபஸ்ட்டு ஃபாண்ட் எல்லாம் கூட்டிட்டேன். ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம் இருந்திருக்கு, நம்ம அதை மாற்றவே இல்லை. பத்தியா? இப்போ எல்லாம் மாறிட்டு ஓரளவுக்கு பெருசாகிட்டு, ஆனால் அந்த ஃபாண்ட் ஸ்டைல் மாறலை. பற்றியா? நான் அதுக்கு தான் அந்த ஃபாண்ட் ஃபேமிலியை வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்குது. இங்கே நான் கரெக்டாக தான் கொடுத்தேன், ஏன் ரன் ஆகலன்னு தெரில. வெயிட் எ மினிட். SONO கரெக்டு தானே? ஸோ நீங்கள் ஃபாண்ட் ஃபேமிலியில் நீங்கள் இப்படி ட்ரை பண்ணுங்கள். இதோட பேரை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன் எனக்கு எடுக்க மாட்டேங்குன்னு தெரில. சரி, ரைட்டு. போன எக்ஸ்பிரிமெண்ட்லேயும் இப்படி தான் ஆச்சு. ஸோ ஓகே, ஃபாண்ட் சைஸை கூட்டி வச்சு, பட் போல்டாக இருக்கிறதுக்காண்டி நான் ஃபாண்ட் வெயிட்டை வந்துட்டு போல்டுன்னு கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு வந்து போல்ட் ஆகிட்டு. ஓகேவா? தென் மார்ஜின் பாட்டம் வந்து 10 பிக்சல் கொடுக்கேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா, டைட்டில் என்னது இங்கே ஸ்டாண்டர்டு ப்ரீமியம் பேசிக். ஸோ மார்ஜின் பாட்டம் அப்படின்னா நம்ம மார்ஜினாலே இப்படி தான் பார்ப்போம் கரெக்டாக. அந்த டைட்டிலுக்கு மட்டும் பாட்டம் பார்க்கும். அதாவது இந்த SD கீழே இந்த இடத்த வந்து
ஒட்டிக்கிட்டு இருக்குல்ல அதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும். நீ எவ்வளோக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன்னா 10 பிக்சல் கொடுத்துருக்கேன், சாரி 10 பிக்சல் கொடுக்கணும். இங்கே இருந்து ஒரு 10 பிக்சல் கேப் கொடுத்து இறங்கிடும். ஓகேவா, இதுதான் கான்செப்ட். புரிஞ்சுதா? மார்ஜின் பாட்டம் இதுதான் பண்ணுவாங்க. நீ டாப்லேயே கொடுக்கலாம், டாப்பில் கொடுத்தா மேலே இருந்து இறங்கியிருக்கும், ஆனால் இங்கே ஒட்டிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லனால பாட்டம் கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதுதான். இன்னொரு லைனில் கூட நீ மார்ஜின் டாப்னு கொடுத்து ஒரு 4 பிக்சல் கொடுத்தா கூட மேலேருந்து ஒரு 4 பிக்சல் கொடுத்துருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா? ஸோ ரைட்டு, இது தேவையில்லை. ஸோ டைட்டில் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த ப்ரைஸை வந்து இன்னும் போல்ட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ இதே கான்செப்ட் தான் அப்ளை ஆகும். ஆனால் இதை மட்டும் கூப்பிடுவோம். யாரை கூப்பிடுவோம்? ப்ரைஸுங்கிற கிளாஸை கால் பண்ணுவோம். ஸோ ப்ரைஸ், அதே ஃபாண்ட் சைஸ் வந்து கொஞ்சம் கூட்டணும், ஏன்னா அதோட பெருசாக இருக்குன்னா. ஸோ 48 பிக்சல் கூட்டிட்டு இதுக்கு ஏன் அப்ளை ஆகலை? அப்போ நம்ம அதில் கிளாஸ் போடலைன்னு அர்த்தம். போட்டிருக்கோம், ஆனால் கிளாஸோட பேர் எப்படி மாறி இருக்கு பார்த்தியா? ஸோ அப்ளை ஆகிட்டா. ஸோ மாறிட்டு அண்ட் தென் அதுக்கும் ஃபாண்ட் ஒயிட் வந்து போல்டாக இருக்கணும். போல்ட் ஆகிட்டா. ஸோ அதுக்கு கீழேயும் ஒரு கேப், ஆல்ரெடி ஒரு கேப் இருக்குது. பட் நம்ம என்னதான் இருந்தாலும் ஒரு 10 பிக்சல் கொடுத்துருவோம், ஏன்னா இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்தியா? ஸோ சேம் அலைன் வரதுக்காண்டி ஒரு மார்ஜின் பாட்டம் 10 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஒன்றும் வித்தியாசம் தெரியாது, பட் நம்ம கொடுத்து வச்சுக்கணும். ஏன்னா நீ கீழே உள்ள கண்டென்ட்டை மாற்றும் போது அது இடிக்கும், அது இடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி. ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட 2 ஹெட்டிங்கும் கொடுத்துட்டோம். அந்த ஃபாண்ட் ஸ்டைல் மாறிச்சுன்னா நல்லாயிருக்கும், ஆனால் ஏன் மாறலைன்னு எனக்கு தெரியல. ரைட், இப்போ அவங்க முன்னாடி ஒரு கான்செப்ட் சொன்னேன். ஒரு விஷயம் நடக்கும் போது இந்த பேராகிராஃப் டைப் பண்ணும்போது மார்ஜின் வந்து 1ல் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதனால தான் இது சென்டராக கொடுத்துட்டோம், ஆனால் அது கொஞ்சம் தள்ளியே தான் இருக்குது, சென்டராக இல்லை. அப்போனா அந்த மார்ஜின் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதோட மார்ஜினை மட்டும் 0 கொடுத்துணும். எதுக்கு? இந்த பாயிண்ட்ஸ்க்கு. ஸோ அங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பாயிண்ட் தான் எழுதிட்டோம்ல இங்கே. மார்ஜின் 0, சேம் பேடிங்கும் 0. இப்போ அது சென்டருக்கு வந்துடும். ஆனால் இருந்தாலும் ஒரு மாதிரி ஒட்டிக்கிட்டு இட்டிக்கிட்டு இருக்குது. கரெக்டாக? ஸோ அதில் நீ இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுற அப்படின்னா, மார்ஜின் பாட்டம் அதே 10 இல்லை 20 பிக்சல் கொடுக்கும், கொஞ்சம் பெருசாகவே வரட்டும். கொடுத்தேன்னா ஓவராலாக அதை பாயிண்ட்டாக எடுத்தது தான் இங்கே பிக்சலை தள்ளியிருக்கு. ஆனால் நம்மளுக்கு இந்த சிங்கிள் லைனுக்கு ஒரு நடுவில் 20 பிக்சல் கேப் வரணும். அப்படி தானே இருக்குது. இது ஒரு லைன், இதுக்கு கேப் 20 அண்ட் தென் இதுக்கு கேப் 20. அப்போது ஒரு லைனுக்கு வரணும். அப்போ ஒரு லைன்னா நம்மளுக்கு இங்கே பாயிண்ட் நேம் என்ன? ஒரு எல்ஐ. ஸோ அப்போ நீ எல்ஐயை மட்டும் பாட்டம் கொடுக்கணும். அப்போ நீ இங்கே கொடுக்க வேண்டிய மார்ஜின் பாட்டம் இங்கே வராது. என்ன பண்ணணும் அப்படின்னா, டாட் பாயிண்ட்ஸில் உள்ள எல்லா எல்லையும் எனக்கு 20 பிக்சல் வரும். அப்போ தான் தனித்தனியாக பிரியும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு எப்படி ஒரு இதில் போட்டேன் பார்த்தியா? நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலையும் ட்ரையல் பண்ணி உங்களுக்கு அது மிஸ்டேக்காக தெரியும் போது தான் ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுப்பீங்க. ஓகேவா? அதை மறந்துடாதீங்க. ஸோ ஓவராலாக கிட்டத்தட்ட ஒரே மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டோம். ஆனால் இப்போ பட்டனை மட்டும் மாற்றணும். கரெக்டாக? ஸோ அந்த பட்டனை எப்படி மாற்ற போகிறோம்னா, பட்டனுக்கு வந்து பட்டன் கூப்பிட்டு வச்சுடணும். கரெக்டாக? டாட் பட்டன், அதில் வந்துட்டு ஒரு பேக்ரவுண்ட் கலர் வந்து yellowish ஒயிட்னு வந்துச்சு. ஸோ ஹேஷ்டாக் FF6000 அந்த ஆரஞ்சு கலர் இருந்துச்சு. சுற்றி ஒரு பார்டர் வந்திருக்கு. ஸோ அதனால் நான் பார்டரை வந்துட்டு நன்னு கொடுத்துருவேன். அப்போ தான் அது அந்த அவுட்லைன் வராது. பட் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ அதனால் நான் பேடிங் ஒரு 10 பிக்சல் கொடுக்கேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரே பட்டன் மாதிரி வந்துட்டு, ஆனால் டெக்ஸ்ட் வந்து ஒயிட்டில் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கலர் ஒயிட். ஸோ ஒயிட்டாக மாறிட்டு, ஆனால் பட்டனோட 4 கார்னரும் ஒரு லேஸாக ஒரு பெண்ட் ஆயிருக்கு. அப்போ பார்டர் ரேடியஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம பார்டர் ரேடியஸ் சேம் ஃபஸ்ட்டு கொடுத்த மாதிரியே ஒரு 5 பிக்சலே கொடுப்போமே. ஸோ அதே மாதிரி மாறிட்டு இப்போ ஓவராலாக பார்த்தா கிட்டத்தட்ட அந்த ஃபாண்ட் ஃபேமிலியை தவிர்த்து பார்த்தா கிட்டத்தட்ட சேமாக வந்துட்டு, ஆனால் பாக்ஸோட இடம்லாம் கரெக்டாக வந்து
இப்போது நீங்கள் ரெண்டையும் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸோட சைஸ் டிஃபர் ஆகும். என் கூட இப்போ நான் பண்ணது சின்னதாக இருக்கும், ஆனால் இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஏன்னா இன்னொரு மெத்தட் நம்ம புதுசாக படிப்போம். அதாவது நம்ம அந்த இதில் வச்சோம் பாக்ஸ்ன்னு ஒன்று பேர் வச்சோம்ல, இந்த இருக்கு. இது வந்துட்டு நான் ஃப்ளெக்ஸ் 1 அப்படின்னு கொடுப்பேன். ஓகேவா? ஃப்ளெக்ஸ் 1 அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இப்போ நான் ஃப்ளெக்ஸை 1 எடுக்கிறேன். ஸோ எடுக்கும் போது சைஸ் சின்னதாக இருக்குது. நான் போட்ட உடனே அது என்ன ஆகும்னா சைஸ் பெருசாகிட்டு இங்கேயும் கேப்பு வந்து செட்டில் டவுனாக வருது. இதோட ஃபேமிலி வித்னால அது ஃபாண்ட் ஃபேமிலினால மாறி இருக்கு. நீங்கள் இதை மட்டும் பாருங்கள். ஆனால் இங்கே ஃபுல்லாக வந்திருக்கு. இங்கே என்ன நடக்கு அப்படின்னா டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுக்கும்போது ரோவாக இப்படி ஒன்றுக்கு அடுத்து இப்படி வந்து ஜென்ரேட் ஆகுது. கரெக்டாக ஆகும்போது நம்ம எல்லாம் ஒவ்வொரு பாக்ஸுக்கும் ஒவ்வொரு டிவ்வில் போட்டோம். ஸோ நான் என்ன சொன்னேன், டிவ் வந்து பாதுகாப்பாக இங்கே எடுத்துருக்குன்னு. நம்ம கரெக்டாக ஒரு 400 பிக்சல் இதுக்கு கொடுத்தோம்னா அது வந்துட்டு கரெக்டாக அந்த டிவ்வை மட்டும் இறுக்கி பிடிச்சி அந்த பிக்சலை டைட் பண்ணி கரெக்ட் பண்ணி கொடுக்கும். நான் ஃப்ளெக்ஸ் 1ன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா கொஞ்சம் லூஸ் ஆயிரும். ஸோ லூஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா ஒவ்வொரு பிக்சலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகும். இப்போ நான் 400 கொடுத்தேன்னா அது ஒரு 420 410 கிட்ட எக்ஸ்ட்ராவாக ஆகி எக்ஸ்ட்ரா ஸ்பேஸாக கொடுக்கும். ஸோ இதுக்கு உண்டான ஸ்பேஸ் வந்து இதுதான், இந்த ஓவரால் பிக்சல் தான். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம வந்து இப்போ ஆப்பிள் ஃபோனோ இல்லை ஆப்பிளோட ஏர்பாட்ஸ் வருதுன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு காப்பின்னு ஒன்று கண்டிப்பாக வந்துடும். கரெக்டாக நம்ம நார்மலாக வித்தோ ஹைட்டோ கொடுக்கறது வந்து எல்லாமே ஃபஸ்ட்டு காப்பி மாதிரி. ஒரிஜினலாக நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த ஃப்ளெக்ஸ் 1ன்னு கொடுத்தா அந்த ஒரிஜினலாக சைஸ் தான் இங்கே வந்து கொடுக்கும். இப்போ நான் ஃப்ளெக்ஸ் 1 எடுக்கிறேன், ஈக்குவலாகிட்டு இங்கே கொஞ்சம் கேப் கொடுத்துட்டு பார்த்தியா? ஸோ இதுக்கு உண்டான சைஸ் இங்கே இன்னும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இதுக்கு 2வது டப்பாக்கு இங்கே இருக்குது, முதல் டப்பாக்கு இங்கே இருக்குது, 3rd டப்பாக்கு இங்கே இருக்குது. அதை எடுத்துக்கணும் அப்படின்னா நீ ஃப்ளெக்ஸ் 1ன்னு கொடுக்கணும். அதாவது ஒரு இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி. சாரி. ஸோ இங்கே பிரிஞ்சு போய் உட்காந்து இவ்வளோ தான் ஃப்ளெக்ஸ் கான்செப்ட். பட் இது வேணா போடலாம், வேணாட்டி பிரச்சனை இல்லை. ஓகேவா? இப்போது ஓகே, நம்ம வந்து இந்த ஃப்ளெக்ஸ் வச்சு ப்ராஜெக்ட்ஸ் முடிச்சிட்டோம். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா? சாரி, 8:30 ஆயிட்டு. ரைட், ஹசினாக்கு, அஜிதா, அனஃபா, இன்ஃபைன், சப்ஸ்குமார் எல்லாருக்கும் ஓகே, லைக் ஜியோதர்ஷினிக்கு ஓகே. இப்போ என்னன்னா ஓவரால் ஃபினிஷ் ஆகிட்டு. பட் இதுலேயே வந்துட்டு இந்த இப்போ நான் ஸ்க்ரோல் டவுன் ஸ்மாலாக வச்சா இந்த காலம் வருது இல்லை, இதை மட்டும் பார்க்கணும். இது ஒரு 3 லைன்ஸ் கோடு தான். சொல்லவா ஆர்எல்ஸ் உங்களுக்கு இனி 8:30 ஆகிட்டு போகணுமா? தம்ஸ் அப்னா ஓகேன்னு எடுத்துக்குவா, ஸ்டார்ட் பண்ணிடுவா. சரி, ஸோ ஒரு 3 லைன்ஸ் கோடு தான். ரைட், ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ தான் மீடியா கொரியை யூஸ் பண்ண போகிறோம். மீடியா கொரியில் நான் சொன்ன மாதிரி பிக்சல் குறையும் போது நம்ம லேப்டாப்போட பிக்சல் ஸ்டார்டிங் என்னன்னா 1201 to 1600. ஓகேவா? ஸோ 1201க்கு மேலே இருக்கிறது தான் நம்ம பிக்சல். அந்த பிக்சல் 1600லேருந்து குறையும் போது தான் நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேலை நடக்கும். ஸோ நான் இங்கே வந்துட்டு மீடியா கொரியில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேக்சிமமாக ஒரு வித் வரும். ஓகேவா? அது என்ன பிக்சலில் வரும்னா 1250 பிக்சல். ஸோ இது ஓவராலாக 160, ஐ மீன் 1600 இருக்குது. இதை நான் குறைச்சேன்னா ஒரு 1250க்கு வரும். அப்படி நெருங்கும் போது நீ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஓவராலாக இருக்கிற கண்டெய்னரை, ஐ மீன் ஓவராலாக இருக்கிற 3 பாக்ஸையும், அப்போ நம்ம கண்டெய்னர்னு கூப்பிடணும்ல, அந்த 3 பாக்ஸையும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலமாக மாற்றிரு. இதுவரை டிஃபால்ட்டாக ரோவாக இருந்துச்சு, காலமாக மாற்றிரு. ஆனால் இங்கே இப்போ வெறுமனே நான் காலம்னு கொடுக்குறேன். அது என்ன நடக்குன்னு பாருங்கள். ஸோ இது நான் பண்ணது. இதை நான் வந்து எஸ், இதுவரை இருக்கிறது 1600லேருந்து இங்கேருந்து குறைஞ்சி இங்கே கிட்ட வரும்போது 1250 பிக்சல் வந்து இப்படி காலமாக வந்துட்டு. நம்ம இதில் அதே மாதிரி 1250 வரும்போது குறைய
குடுக்கும்போது கரெக்ட்டா வந்துட்டு காலமா. ஆனா ஃபர்ஸ்ட் பாக்ஸ் வந்து பார்க்க முடியாது. நான் ஸ்க்ரோல் டவுன் பண்றேன். ஆனா பார்க்க முடியாது. ஏன்னா, டிஸ்ப்ளே சைஸ் வந்து சின்னதாயிரும். கரெக்ட்டா? பிக்சல் குறையும்போது டிஸ்ப்ளே சைஸ் குறைஞ்சதுன்னு கோடு எடுத்துக்கும். அப்போ ஹைட்டோட வியூ பாயிண்ட் வந்து நம்ம அங்க 100ன்னு குடுத்தோம். கரெக்ட்டா? அதே 100 தான் இங்க டிஸ்ப்ளே ஆகும். அப்போ 1250 பிக்சலோட 100 வியூ பாயிண்ட் வந்து இதுதான். அப்ப அது பாதி அழிச்சிரும். கரெக்ட்டா? ஸோ அந்த பாதி அழிச்சிடக்கூடாது அப்படின்னுக்காண்டி இங்க ஹைட் வந்து 100 பெர்சன்டேஜ்னு கொடுத்துறேன். இப்போ இதை என்ன செய்யும் அப்படின்னா எல்லாத்தையும் டிஸ்ப்ளே பண்ணிடும். நம்ம கான்செப்ட் படி எல்லாமே வர மாதிரி இங்கேயும் மீடியா கொரி 2000. ஏன்னா நம்ம கோடிட்ட வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ளெக்ஸ் டைரக்ஷனை காலமாக மாற்றிடுடா. எப்போ காலமாக மாற்றணும்னா 1250 பிக்சலுக்கு நீ குறைக்கும் போது, அதாவது நான் வந்து குறைச்சேன்னா யூசர் வந்து குறைச்சிச்சுன்னா நீ அந்த காலமாக மாற்றிக்கோ அப்படின்னு சொல்கிறேன். காலமாக மாற்றினேன்னா உன்னோட ஹைட்டோட பெர்சன்டேஜ் 100% இருக்கணும். அப்போ தான் என்னால் வியூ பண்ண முடியும். இல்லைன்னா அது பாதியே முழுங்கிரும் வெப்சைட். இதுதான் கான்செப்ட். ஸோ அவ்வளோதான். இந்த ப்ராஜெக்ட்டு மீடியா கொரி வச்சும் ஃப்ளெக்ஸ் வச்சும் ஒரு டீசெண்டான க்ளீன் ப்ராஜெக்டாக பண்ணிச்சு. உங்களால் கரெக்டாக யார் கேட்டாலும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ சிம்பிள். ஓகே, எனி இஷ்யூஸ் இருக்கா, டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு யாருக்காவது? இருக்குல்ல